இவர் பேர் அருண். இவர் 10 வருஷமா இயக்குனர் ஆகணும் முயற்சி பண்ணி வாழ்வா சாவான்ற சூழ்நிலையில இந்த தயாரிப்பாளர் கதை சொல்லியிருக்காரு. கதை கேட்ட தயாரிப்பாளர் என்ன சொல்ல போறாரு என்ற படபடப்பு எதிர்பார்ப்போடு இருக்காரு. அருண், உங்க கதை நல்லா இருக்கு. ரொம்ப நல்லாவும் தான் சொல்றீங்க. இருந்தாலும் இந்த திறமைகள் மட்டும் போதாது. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு ஷூட்டிங் ஆரம்பிச்சு அதை முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள். இது எல்லாம் தாண்டி ஒரு வெற்றியை கொண்டு வரணும்னா முக்கியமா 2 திறமைகள் தேவைப்படுது. ஒன்று சகிப்புத்தன்மை, இன்னொன்று உற்றுநோக்கும் தன்மை. பிரச்சனைகள் வராம தடுக்கணும்னா உற்றுநோக்கும் தன்மையும், ஒருவேளை பிரச்சனை வந்ததுன்னா அதையும் தாண்டி முன்னேறி போறது சகிப்புத்தன்மையும் கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன். இல்லையா சார்? கட்டாயமா அந்த 2 திறமையும் வேணும் சார். அந்த 2 திறமையும் நம்மள்ட்ட ஓகே சார். எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம் சார். அப்படியே வந்தா கூட அனுசரிச்சு பண்ணிக்கலாம் சார். அப்போ அந்த 2 திறமையும் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா சார். சோதிக்கலாமா? சோதிக்கலாம் சார். ஏன் திருந்தவே மாட்டேயா? டேய் மாப்பிள்ள, எவ்வளவு சோதனை வந்தாலும் இந்த கதையை ஓகே பண்ணி சாதிச்சு வரல, என் பேர் அருணலடா. வர்றேன்டா. மலம் கன்றாரு இது எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க? சோதிக்கணும்ல சொன்னாங்க, நம்மள இல்லையா? மலத்தை சோதிச்சு டாக்டரா ப்ரொடியூசரா ஒரே குழப்பமாவில் இருக்கு. பண்ணிக்கு பிறந்தவன நான் இப்ப என்ன செஞ்சனோ அதே மாதிரி நீங்க செய்யணும். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி, தெய்வம் வந்து வாட்டுதம்மா புருடிசரை காட்டி. டேய் மாப்பிள, எவ்வளவு சோதனை வந்தாலும் இந்த கதையை ஓகே பண்ணி சாதிச்சு வரல, என் பேர் அருணலடா. வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்லாவே பண்ணிட்டீங்க. என்னை விட உங்களுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி. ஆனா உற்றுநோக்கும் தன்மை இல்லை. நான் என்ன பண்ணேன், டம்ளாக்குள்ள கை வச்சு கலக்கும் போது நடுவிரல் வச்சு கலக்குவேன். ஆனா வாயில வைக்கும்போது ஆள்காட்டி விரல வச்சேன். நீங்க என்ன பண்ணீங்க, எந்த விரலால கலக்குனீங்களோ அதே விரல் தான் வாயில வச்சு. தீய செப்ப வச்சுட்டாங்கடா மாப்பு.
பெருசா வச்சுட்டாங்கடா ஆப்பு.